Find the sub-duplicate ratios of the following ratios. So sub-duplicate ratio find out பண்ணதுக்கு ratio ஓட general form தெரியும் A is to B. இங்க A என்ற first term that is called antecedent. Second term B which is called consequent. So அதுக்கு root எடுக்கணும். உங்களோட antecedentக்கு root எடுக்கணும். உங்களோட consequentக்கு root எடுக்கணும். Or உங்களோட antecedentக்கு to the power என்ன எழுதணும் 1 by 2. அதே மாதிரி உங்களோட consequentக்கு to the power 1 by 2 எழுதி நீங்க first time வந்து solve பண்ணணும். Is called the sub-duplicate ratio of A is to B. So இங்க ஏன்றது வந்து antecedent, Bன்றது வந்து consequent. அதுக்கு நீங்க root apply பண்ணணும். So அதான் வந்து sub-duplicate ratio. So இங்க 2 is to 3. இது என்ன formatல இருக்கு பாருங்க. A is to B. So sub-duplicate ratio அப்படின்னும்போது root A is to root B. So root underல Aன்றது வந்து உங்களோட antecedent which is 2 is to Bன்றது வந்து உங்களோட consequent அது வந்து which is 3. So answer பாருங்க sub-duplicate ratio of 2 is to 3 பார்த்தீங்கன்னா root 2 is to root 3. Next question 16 is to 25. So இங்க Aன்றது வந்து 16, Bன்றது வந்து 25. So sub-duplicate ratio பார்த்தீங்கன்னா root A is to root B. So root A ன்றது antecedent which is 16 is to root B ன்றது வந்து 25 consequent வந்து. So இதை simplify பண்றதுக்கு root underல இந்த 16 வே நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 square எழுதலாம் because 4 into 4 தான் பார்த்தீங்கன்னா 16 அதனால தான் 4 square எழுதிருப்போம் is to இந்த 25 வந்து நீங்க எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5 square எழுதலாம் because 5 into 5 தான் வந்து 25. So the 25 can be written as 5 square. ஏன் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 is to 5. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து உள்ளே இருக்க உங்களோட ஆன்டிசீடென்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆன்டிசீடென்ட் அதே மாதிரி உங்களோட கான்சிக்வென்ட் நீங்கள் பார்த்தா ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இது வந்து உங்களோட ஆன்டிசீடென்ட் இது வந்து உங்களோட கான்சிக்வென்ட் இது ஆன்டிசீடென்ட் இது வந்து கான்சிக்வென்ட். ஸோ ரூட் ஏ இஸ் டு ரூட் பி. ஸோ ரூட் அண்டரில் உங்களோட ஆன்டிசீடென்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 49 a ஸ்கொயர் இஸ் டு ரூட் ஆஃப் இங்கே பியில் பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 81 b ஸ்கொயர். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ரூட் அண்டரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்டிசீடென்ட்டையும் கான்சிக்வென்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 49 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் எழுதலாம் பிகாஸ் 7 into 7 தான் 49. ஸோ a ஸ்கொயர் இஸ் டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் எழுதலாம் 9 into 9 தான் 81 தென் b ஸ்கொயர். ஸோ இந்த ரூட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் இதுக்கும் அப்ளிகபிள் தான் இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ நான் தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதினேன்னா ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ரூட் a ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம் இஸ் டு ரூட் அண்டரில் இங்கே 9 ஸ்கொயர் ரூட் b ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் ஸ்பிட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் இங்கேயும் அதே மாதிரி தான் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 இருக்கும் இங்கே a இருக்கும் இஸ் டு 9b. இதான் வந்து ஆன்சர். சப் டூப்ளிகேட் ரேஷியோஸ் 7a is to 9b. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது உங்களோட ஆன்டிசீடென்ட் இது வந்து உங்களோட கான்சிக்வென்ட். ஸோ ரூட் ஏ இஸ் டு ரூட் பி இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். ஸோ ரூட் அண்டரில் உங்களோட ஆன்டிசீடென்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 16 a to the power 4 x ஸ்கொயர் எழுதணும் இஸ் டு b பார்த்தீங்கன்னா 225 b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஸோ ரூட் அண்டரில் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நம்ம சொன்னோம். இந்த 16 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம் பிகாஸ் 4 into 4 தான் 16. a to the power 4 நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் டு த பவர் வந்து ஸ்கொயர் எழுதுவீங்க. ஸோ பவர் டு த பவர் இருக்கும்போது பவர் ரெண்டுமே மல்டிப்ளை ஆகணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 into 2 என்ன ஆகும் 4. ஸோ அந்த 4க்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணியிருப்போம் ஸோ தட் ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு ரூட் ஆஃப் 225 நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் எழுதலாம். 15 into 15 தான் பார்த்தீங்கன்னா 225. தென் இங்கே வந்து b ஸ்கொயர் இருக்குது தென் c ஸ்கொயர் எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே பவர் 4 இருக்கிறனால தான்
பவர் டு த பவர் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரூட் அண்டரில் இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்கன்னா ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் டு த பவர் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு இது எல்லாமே நம்ம உங்களோட ஆன்டிசிடெண்ட்டாக ரூட்டுக்கு வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் தென் ரூட் அண்டரில் இங்கே b ஸ்கொயர் இங்கே ரூட் அண்டரில் வந்து c ஸ்கொயர். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தென் இங்கே வந்து a ஸ்கொயர் அப்படியே இருக்கும் a ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் தான் கேன்சல் அவுட் ஆகும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்கும் இஸ் டு 15 bc. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர். ஸோ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னும்போது உங்களோட ஆன்டிசிடென்ட்டுக்கு வந்து ரூட் எடுக்கணும். அதே மாதிரி உங்களோட கான்சிக்வெண்ட்டுக்கு ரூட் எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ வர ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோஸ். Thank you so much for watching this video. Ratio and proportion related queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் எல்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.